ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா நாங்கள் 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் எங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் இது வரைக்கும் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்தியாவில் அட்டன் பண்ணோம், அது வந்து அண்டர் கம்பெனின்றதால இந்தியாவில் எங்கள் கம்பெனி மூலயமா எங்களுக்கு இன்டர்வியூ ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சவுதி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஜூம் இன்டர்வியூ மூலயமா ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே நாங்கள் 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம். இந்த 2 இன்டர்வியூலையுமே எங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்டாங்கன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் உங்களோட நேமு, உங்களோட டிகிரி, நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிக்கணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 2-3 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லணும். இதில் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லி செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடணும். அதுக்கப்புறமா 2 விதமாக கொஷின் கேட்பாங்க. ஒன்று, நீங்கள் வந்து சொல்கிற ஆன்சரை வச்சு அவங்க அடுத்த கொஷின் பில்டப் பண்ணி ஒரு விதமாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஒருத்தவங்க அவங்களே ஒரு 10 to 20 கொஷின் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கொஷினில் ஒரு 10 கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க. அதில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அதை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் எங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டாங்க. ஒரு 10 கொஷின் to 20 கொஷின் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல். அதுலேருந்து எங்களை ஒரு 10 கொஷின் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நாம் சொல்கிற ஆன்சரை வச்சு கொஷின் கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இங்கே சவுதியில் நாங்கள் அட்டென்ட் பண்ணோம்ல இன்டர்வியூவில், அங்கே எங்களுக்கு அப்படி கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது பேஷண்ட் திடீர்னு கிடினஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுங்க, என்ன மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சுகர் செக் பண்ணுவோம், ஜிஆர்பிஎஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு சில கொஷின் எனக்கும் என் சிஸ்டருக்கும் சேமாக தான் வந்துச்சு. ஜூம் மீட்டிங்கில் தான் அட்டென்ட் பண்ணோம், நாங்கள் வேறு இடத்துலேருந்து தான் அட்டென்ட் பண்ணோம். பட் ஒரு சில கொஷின் எங்களுக்கு சேமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இயர்லேருந்து பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் நாம் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு செக் பண்ணணும்னு சொல்லும்போது வைட்டல்ஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனால் அது மாதிரி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேஷண்ட் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையுமே அதான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஆன்சராக வந்து அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதோடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கிட்ட இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இன்னொரு பேஷண்ட் கிட்ட போகும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வந்து பண்ணுவீங்க, ஹேண்ட் ஹைஜின் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹேண்ட் ஹைஜின் டெக்னிக்ஸ்லாம் நாங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பேஷண்ட் சைடு ரூமுக்கு போகிறீங்க, பேஷண்ட்டை வந்து நீங்கள் கீழே பார்க்குறீங்க, பேஷண்ட் கீழே இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேஷண்ட் வந்து ஃபால் ஆகிருக்காங்க, ஸோ அது வந்து ஃபால், அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் எமர்ஜென்சி மெடிகேஷன் பற்றி ஒரு சில லிஸ்ட் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபால் ஆயிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சில இன்சிடென்ட் ஃபார்ம் இருக்கு, ஓவிஆர் இருக்கு, அது மாதிரி நீங்க ஃபால் ஆயிட்டாங்கன்னா நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், எப்படி ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐவி கேனுலேஷன்ல விஐபி ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து அவங்களா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ரெட்னஸா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க, இன்ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்குல்ல, முக்கியமான டாபிக்ஸ், அதை பற்றி ஒரு ரேண்டமாக வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து கொஷினாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தால காமன் கொஷினாக எல்லாருக்குமே கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டப்போ ஒரு சில கொஷின் காமனாக இருந்துச்சு எங்களுக்கு. இது யூரின் கீட்டோன்ஸ். அப்புறம் என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஜிஆர்பிஎஸ் வந்து ஹையா இருக்கு, மோர் தென் 400-300 இருக்கு. நீங்க வந்து அப்போ நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, என்ன வந்து லேப் சாம்பிள்ல சென்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போது யூரின் கீட்டோன் பாடிஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ நார்மல் ரேண்டமாக இம்பார்ட்டண்டாக முக்கியமான கொஷின்ஸ் இருக்குல்ல, அது வேஸ்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. சில சமயத்தில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதுல என்னென்ன கேஸ்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேஸை நீங்க லாஸ்ட்ல சொல்லுங்க. மீதி ஏன்னா நிறைய கேஸ் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச கேஸை நீங்க லாஸ்ட்ல சொன்னீங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண கொஞ்சம் ஏன்னா easy-ஆ இருக்கும். நாங்கள் சவுதியில் இங்கே அட்டென்ட் பண்ணும்போது நாங்கள் இதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணி நான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுன்றதுனால நான் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுன்னு முடிச்சிட்டேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்கிட்ட என்ன கொஷின் கேட்டாங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுனா என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுன்னு தனியாக இல்லை போல். நான் சொன்ன போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுனா ஆஃப்டர் 24 hours வந்து நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து அப்சர்வேஷனில் வச்சுருப்போம். நான் அந்த வார்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஓடிலேருந்து ரிசீவ் பண்ணுவீங்க, ரெக்கவரிக்கு அப்புறம் ரிசீவ் பண்ணுவீங்க, என்னென்ன கேஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் பார்த்த கேஸில் ஒரு 4-5 கேஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது எனக்கு நல்லா தெரிஞ்ச கேஸை முடித்தேன். ஸோ அப்போ வந்து அந்த கேஸை பற்றி தான் அவங்க எனக்கு கேட்பாங்கன்றது நான் மைண்டில் அப்பயே செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் அதில் தான் முடித்தேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ போஸ்ட் ஆஃப் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ண உடனே நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ வைட்டல்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட்க்கு வந்து ஃபோலிஸ் இருந்துச்சுன்னா ஃபோலிஸ் வந்து யூரின் அவுட்புட் நம்ம வந்து செக் பண்ணுவோம், சர்ஜிக்கல் சைட் பார்ப்போம், ட்ரைன் இருந்துச்சுன்னா ட்ரைன் பார்ப்போம், சோக்கேஜ் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து என்கிட்ட பெயின் நான் லாஸ்ட்டாக தான் பெயின் சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட பெயின் வந்து எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அசஸ் பண்ணுவீங்க, இப்போ நம்ம எதில் முடிக்கிறோம் அதை பொறுத்து அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. பெயின் வந்து நீங்க வந்து எவ்வளவு ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அசஸ் பண்ணுவீங்க, ஒரு மெடிகேஷன் எடுக்கிறோம்னா எவ்வளோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரீஅசஸ் பண்ணணும், திரும்ப ஐவி இருந்தா எவ்வளோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்ப பேஷண்ட் ரீஅசஸ். அப்ப நம்ம வந்து ஆன்சர் சொல்லும்போது இந்த கொஸ்டினை பத்தி நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்றதுக்கு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்புறம் அவங்க அதை பற்றி என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அப்புறம் வைட்டல் சயின்ஸ் பற்றி கேட்டாங்களா. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் த பெயின் மெடிசன் நாங்கள் சொன்னோம். பெயினோட நிறுத்தும் போது பெயின் மெடிசன்ஸ்லேருந்து ஒரு 2-3 கேட்டாங்க. நான் 2-3 மெடிசன்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறமா இன்கேஸ் வந்து எந்த பேஷண்ட் வந்து வல்னரபிள் பேஷண்ட், எந்த பேஷண்ட் ரிஸ்க் ஃபார் ஃபால் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் போஸ்ட் ஆஃப் ஏன்னா ஆக்சுவலி இவளும் போஸ்ட் ஆஃப் வார்டு தான், 2 பேருக்கு ஒரே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு அப்புறமா தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ரிஸ்க் ஆஃப் ஃபால் எதுன்னு கேட்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன்னா ஃப்ராக்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டு இல்லை எல்லா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுமே வந்து ரிஸ்க் ஃபார் ஃபால் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் சாரி மேம் ஆல் போஸ்ட் ஆப் பேஷண்ட் வந்து ரிஸ்க் ஃபார் ஃபால் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி மெடிகேஷன் நம்ம வந்து போஸ்ட் ஆப்ல இருக்காங்க, பேஷண்ட்டுக்கு வந்து சிக் ஆயிட்டாங்க, வைட்டல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஸோ நம்ம வந்து நாங்கள் கோட் பற்றி சொன்னோம். கோட் ப்ளூ வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், கிராஷ் கார்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்போ கிராஷ் கார்டு கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. கிராஷ் கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணும்போது மெடிசன்ஸ் நீங்கள் அந்த பேஷண்ட் வந்து இப்போ அன்கான்ஷியஸ் இருக்கும் போது நம்ம கிராஷ் கார்டு பற்றி என்னென்ன இருக்கும் நமக்கு தெரிஞ்சு இருக்கும் போது நீங்கள் அந்த கொஸ்டின் லாஸ்ட்டில் நீங்கள் கிராஷ் கார்டை பற்றி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸ் செக் பண்ணுவோம், டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிராஷ் கார்டு அது ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் முன்னாடியே மைண்டில் வந்து செட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த கொஸ்டின் கேட்டால் இதை பொறுத்து தான் நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னும் போது இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு ரெடி ஆகும் போதே நீங்கள் நம்ம இதுதான் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட்லேயே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாங்கள் கிராஷ் கார்டு பற்றி சொன்னோமா, கிராஷ் கார்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லும்போது மெடிசன் சொல்லும்போது இப்போ சப்போஸ் மீடாஸ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சொல்லும்போது அதோட ஆக்ஷன் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி 1 by 1 நாம் சொல்கிறத வச்சு எங்களுக்கு கொஷின் கேட்டாங்க. ஒரு சிலது அவங்களும் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியும் கேட்டாங்க. தேங்க்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் இதை பற்றி சொன்னதுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் இன்னும் டீட்டெயிலாக வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம், இன்டர்வியூ பேஸ்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சவுதி ப்ராசஸ்க்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட யூடியூப் ஐடியை வந்து நாங்கள் வந்து பின் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. எங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டாங்க, இதே கொஸ்டின் உங்களுக்கும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து எங்களுக்கு கேட்டதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.